வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி பாசிப்பருப்பு துவையல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 7 பட்டை மிளகாய் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டை மிளகாய் காரம் கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் பட்டை மிளகாயை கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் அடுத்து நான் ஒரு 100 கிராம் பச்சை பயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டே தான் இதையும் நல்லா வதக்கணும். நல்லா வறுத்து எடுத்துகிட்டே இருக்கணும். நல்லா ஒரு பொன்னிறமாக மாறணும். அந்தளவுக்கு நல்லா பாசிப்பயிரை நம்ம வறுக்கணும். கருகிடக்கூடாது. வாசனை வரும்போது நம்ம துவையல் நம்ம பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை பயிரில் அதிக விட்டமின்ஸ் இருக்குது. இரத்த நாளங்களில் உள்ள அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுனால இரத்த ஓட்டம் சீராக வச்சுக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பயிரை நம்ம எடுத்து டெய்லியுமே 1 கப் அளவு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிர் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு, பட்டை மிளகா, உப்பு சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அடுத்து நம்ம பூண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதாவது ஒரு துவையல் பதத்துக்கு தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பச்சை பயிர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு பளபளப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பச்சை பயிர் துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வத்த குழம்புக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. வத்த குழம்பு வச்சுட்டு நம்ம இந்த துவையலை நம்ம வச்சிட்டோம்னா செமையாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரசத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு இந்த பருப்பு துவையலை போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பச்சை பயிறு துவையல் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.